ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம சம்மர் விட்டாச்சு, அங்கே இங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது போகிற வர வழியிலலாம் எதனா ஒன்று வாங்கிட்டே இருப்போம். ஸோ அதை தான் நம்ம இப்போ ஷாப்பிங் ஹால் வீடியோவாக பார்க்கணும். ஸோ ரொம்ப நாளாக நான் வீட்டுக்கு இந்த சின்ன விளக்கு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா வீட்டில் ஆல்ரெடி இருந்த விளக்கு கொஞ்சம் திருகல் போயிடுச்சு. அதனால் வேறு விளக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ ஈச் 230 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு இது மீடியம் சைஸ் தான். பெரிய குத்து விளக்கு ஆல்ரெடி வீட்டில் இருக்குது. இது காமாட்சம்மா விளக்கு பக்கத்தில் வைக்கிறதுக்கான விளக்கு. நெக்ஸ்ட் ஊதுவத்தி குத்தி வைக்கிற தட்டு. இது ஆல்ரெடி வீட்டில் இருந்தது, மிஸ் ஆயிடுச்சு. 33 ருபீஸ்ன்னு வாங்கியிருக்கேன். ஊதுவத்தி ஏற்றி வைக்கும்போது அதில் விழுற தூசிலாம் தட்டிலே விழுந்துடும். ஸோ நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கேக் டின். இது ஏர் ஃப்ரையரில் ஈஸியாக வைக்கலான்றதுக்காக வாங்கியிருக்கேன். நம்மக்கிட்ட பீஜின் ஏர் ஃப்ரையர் இருக்குது. ஸோ அது உள்ளே இதை வச்சுட்டு நான் இது வந்தாலும் சமைப்பேன். ஸோ ஈஸியாக இருக்கும் க்ளீனிங் பர்பஸ்க்காக. நெக்ஸ்ட் மேகாக்கு குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் இதெல்லாம் அவங்க டேடி வாங்கிட்டு வந்திருந்தார். எவ்வளோ வாங்கினாலுமே பசங்களுக்கு பத்தாது. வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பும்போது ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் வருவாங்க. எதனா ஃபங்க்ஷன் போகணும், அழகாக கிளப்பணும்னு நம்ம தேடும்போது கண்டிப்பாக கிடைக்காது இது எதுவுமே. நெக்ஸ்ட் மேகாக்கு ஒரு பாக்ஸு, கால்குலேட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸு. பட் இதெல்லாம் ஸ்கூலில் யூஸே பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் அவங்க அப்பா எங்கே எது பார்த்தாலும் அவளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துடுவார். ஏன்னா அவளும் அவ்வளோ ஆசைப்படுவாள். அதை பார்த்து பயங்கரமாக ரியாக்ஷன் கொடுப்பான்னு சொல்லிட்டு ஒரு 1 இயர்க்குள்ளேயே ஒரு 3 to 4 பாக்ஸாவது வாங்கிடுவா அடம் பிடிச்சி. நெக்ஸ்ட் இது ரெண்டும் செட்டாக வந்தது. ஒரு கண்ணாடியும் ஒரு ப்ரெஷ்ஷும். எதுக்கு தான் இதை வாங்கினாலும் தெரியல. கண்ணாடி போட்ட உடனே உடஞ்சிடுச்சு. இது மேகாவுக்கு ஒரு பேக் அண்ட் தென் எனக்கு ஒரு ஸ்லிங் பேக் அண்ட் கீர்த்திக்கு ஒரு சின்ன பேக் மாதிரி. இந்த பேக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே சார்ஜிங் மாதிரி போட்டுக்கிறதுக்கு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பட் இது என்ன பர்பஸ், எதுக்காக யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யூஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த கொடுத்துருக்க கேபிள் அழகாக அதில் ஃபிக்ஸ் ஆகிடுது. பட் ஸ்டில் என்ன பர்பஸ்னு எனக்கு தெரியல, எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. பார்ட்டிஷன் பார்த்திங்கன்னா குட்டி பேக் தான். பட் நிறைய பார்ட்டிஷன், உள்ள 2-3 ஜிப்பு, வெளியிலையும் ஒரு ஜிப்பு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்து ஒரு ஸ்லிங் பேக்கு. கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மஸ்டர்ட் கலரில் அந்த ஜிப்பு சில்வர் கலர் ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அந்த ஜிப்போட குவாலிட்டியும் நல்லா திக்காக செம்மையாக இருந்துச்சு. ஸோ நிறைய ஜிப் இருந்துச்சு இதுலேயும், ஃப்ரண்ட்டில், பேக்கில், சென்டரில் அப்படின்னு சொல்லிட்டு. மேகா பேக் தான் செம்ம க்யூட்டான டோரா பேக். அவளுக்கு ஆல்ரெடி டோரா ஹேர் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டோரா பேக் பேக் வாங்கியிருக்கோம். அவள் சிலம்பம் கிளாஸ் போவா, சம்மர் கிளாஸ் இப்போ சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான சின்ன சின்ன திங்ஸ்லாம் போட்டு எடுத்துகிட்டு போவா. ஸோ கண்டிப்பாக அவளுக்கு எப்போவுமே ஒரு பேக் ரெகுலராக இருக்கும் வீட்டில். இதுவும் ஆட் ஆன் ஆகிருக்கு. இப்போது என்னடா பேகு விளக்கு இதோடு சேர்ந்து ஃபோனே காமிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கு தனி செப்பரேட் வீடியோ வரும். ஸோ இது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுனால இது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இதோடு நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ ஆடான்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு அது செப்பரேட் வீடியோவாக போடுறேன். எனக்கு ஃபோன் வேணும்னு கேட்டிருந்தேன். ஸோ அதனால் அவர் அப்ராட் போயிருக்கும்போது வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எனக்கு இது. இந்த வாட்டர் பாட்டிலும் ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோவில் ஆட் ஆன் பண்ணேன். ஸோ இது நல்லா ஹேண்டியாக எடுத்துகிட்டு போகலாம். ஸ்டீல் வாட்டர் பாட்டில் 3 வே ஆஃப் யூசேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நார்மல் ஓப்பன் இது. அண்ட் தென் சிப்பரும் ஒரு சைடில் இருக்குது. நல்லா ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு இந்த வாட்டர் பாட்டில். ஸோ இது கீர்த்திக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ லீவ் விட்ட சம்மர் கேப்பில் இவ்வளோ ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோடு இன்னும் குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் வீடியோவில் ஆட் ஆன் பண்ணல.